என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றது நல்லதா இல்லையா? அப்படி இன்வெஸ்ட் பண்றதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அண்ட் டிராபேக்ஸ் இருக்கு? இத பத்தி தெரிஞ்சுக்க எங்க சீஃப் ஃபினான்ஷியல் பிளானர் மிஸ்டர் ராமலிங்கம் நம்மள கைட் பண்ண இருக்காரு. ராமலிங்கம், நீங்க டேக் ஓவர் பண்ணலாம். என்பிஎஸ்ல நீங்க வித்ட்ரா பண்ணலாமா? என்பிஎஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? என்பிஎஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு அடிஷனல் டாக்ஸ் பெனிஃபிட் உங்களுக்கு அதுல வந்து கிடைக்கும். ஒருவேளை நீங்க ஓல்டு ரெஜிம்ல உங்களுக்கு அது வேணும்னா நீங்க அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்பிஎஸ் இஸ் சிமிலர் டு மியூச்சுவல் ஃபண்ட். பட் எங்க சேலஞ்ச் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்பிஎஸ்ல 100% ஈக்விட்டி எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்காது. தென் நம்பர் 2, லிக்விடிட்டி இஸ் அனதர் சேலஞ்ச் வித் என்பிஎஸ். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க 100% ஈக்விட்டி எக்ஸ்போஷர் வேணுமா, 100% ஈக்விட்டி எக்ஸ்போஷர் நீங்க மெயின்டைன் பண்ணிக்க முடியும். தென் 100% லிக்விடிட்டி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. என்பிஎஸ்ல இருந்து நீங்க வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஒன்லி டியூரிங் தட் வெஸ்டிங் பீரியட்ல தான் பண்ண முடியும். சப்சிக்வெண்டா நம்மளால வித்ட்ரா பண்ண முடியாது. எனி டைம் லிக்விடிட்டி அப்படின்றது அங்க இல்லவே இல்லை. தவிர என்பிஎஸ் ஓட பெர்ஃபார்மன்ஸ் விசாவஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் மோர் காம்படிட்டிவ். ஏன்னா அது பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா தான் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றாங்க அனலைஸ் பண்ணி. அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ல லைக் டெஃபினட்டா வந்து காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகவே இருக்கு. வித்ட்ரா பண்ணும்போது நீங்க என்பிஎஸ்ல இருந்து உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் இட் வில் பி ஆடட் டு யுவர் இன்கம் அண்ட் யூ ஹேவ் டு பே டாக்ஸ். நீங்க 30% ஸ்லாப்ல அப்படின்னா 30% டாக்ஸ் பே பண்ணி ஆகும். அதே இது நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து நீங்க வித்ட்ரா பண்றீங்கன்னா, ஈக்விட்டி ஃபண்ட்ல நீங்க எஸ்டபிள்யூபி மாதிரி வித்ட்ரா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, டாக்ஸ் லைபிலிட்டி உங்களுக்கு ரொம்ப கம்மியா வந்து இருக்கும். ஈக்விட்டி ஃபண்ட்ல உங்களுக்கு வித்ட்ராவலுக்கு லாங் டர்ம் அப்ளிகேஷனுக்கு 10% மட்டும்தான் டாக்ஸ். அதுவும் வந்து எஸ்டபிள்யூபி மாதிரிலாம் நீங்க போனீங்கன்னா இன்னும் டாக்ஸ் லைபிலிட்டி உங்களுக்கு கம்மியா இருக்கும். டாக்ஸ் பர்சன்டேஜ் நீங்க எவ்வளவு வித்ட்ரா பண்றீங்க, அதுல எவ்வளவு டாக்ஸ் பே பண்றீங்கன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஸோ என்பிஎஸ் அப்படின்ற டாக்ஸ் அட்வான்டேஜுக்காக நீங்க போகணுமா அப்படின்றது நீங்க யோசிச்சுக்கோங்க. லிக்விடிட்டி 100% ஈக்விட்டி எக்ஸ்போஷர் பிளஸ் வித்ட்ராவல் அப்போ லெஸ் டாக்ஸ் எக்ஸ்போஷர், இதெல்லாம் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல அட்வான்டேஜா இருக்கும். தேங்க்யூ. டவுட்ஸ் இருந்தா எங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட டைரக்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எங்க லைவ் வெபினார் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினார்க்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த வெபினார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபைனான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.